Hi, this is Leticia. இந்த வீடியோவில் நம்ம வந்து Fourier transformோட next question பார்க்க போகிறோம். question என்னன்னா, find the Fourier transform of f of x is equal to 1 minus modulus of x where modulus of x is less than 1, 0 for modulus of x is greater than 1. Hence deduce that integral 0 to infinity sin t by t the whole square dt is equal to pi by 2 and integral 0 to infinity sin t by t the whole power 4 dt is equal to pi by 3. Okay, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 டெடியூஸ் பண்ண கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணால் போதும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம இன்வர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். இது வந்து பார்சிவல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் அதில் தான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐ எஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லிமிட் ஆக்சுவலி இப்போ நமக்கு லிமிட் எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி வரை இருக்குது. நம்மளோட கொஸ்டினில் எப்படி இருக்குது லிமிட் 1 வச்சு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாவே என்ன, அதோட லிமிட் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 1/√2 pi integral minus infinity to -1 இது ஒரு லிமிட்டு f of x e power I s x dx plus -1 to 1 f of x e power I s x dx plus 1 to infinity f of x e power I s x dx. ஓகே, இப்போது நமக்கு தெரியும் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லிமிட்டுக்கு மட்டும்தான் இந்த வேல்யூ. அதை தாண்டி அதாவது -1லேருந்து +1 வரைக்கும் தான் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். வேறு எல்லாத்துக்குமே என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. அப்போது இது நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ஃபஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் 0 போட்டுக்கலாம். இங்கே 3 டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம்ல, இதில் ஃபஸ்ட் டேர்முக்கு 0 போட்டுக்கலாம். சென்டர் டேர்மில் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம வேல்யூ போட்டுக்கணும், லாஸ்ட் டேர்முக்கு 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வேல்யூஸ் எழுதிடலாம். -1 to 1 f of x ஓட வேல்யூ என்ன, 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இ பவர் ஐ டீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இ பவர் ஐஎஸ்எக்ஸ்க்கு வேல்யூ எழுத போகிறேன், cos sx plus I sin sx dx. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை வச்சு இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1/√2 pi integral -1 to 1 1 minus modulus of x into cos sx dx ஒரு டேர்ம் plus integral -1 to 1 1 minus modulus of x into I sin x dx. ஓகே, இனி அடுத்து என்ன செக் பண்ணணும், இதில் எது ஆட் ஃபங்க்ஷன் எது ஈவன் ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்ன போடணும், இதில் லிமிட் நமக்கு -1 to 1 அதாவது சிமெட்ரிக்கல் லிமிட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 0 போட்டுக்கலாம், ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், காஸ் ஆஃப் -xோட வேல்யூ காஸ் x தான், சைன் ஆஃப் -xோட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா. இப்போது ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இதில் எக்ஸுக்கு -x போடுறப்போ மாடுலஸ் ஆஃப் -xம் என்ன தான் வெளியே வரப்போ பாசிட்டிவ் எக்ஸ் தான் வரும். காசுக்கும் நான் என்ன சொல்லிட்டேன், பாசிட்டிவ். அப்போ இது ஃபஸ்ட் டேர்ம் ஈவன். ஆனால் செகண்ட் டேர்முக்கு பாருங்கள், இதில் ஃபஸ்ட் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் தான். ஆனால் செகண்ட் டேர்ம் இதில் சைன் எக்ஸ் என்ன ஆகிடும்,
மைனஸ் சைன் எக்ஸ் ஆகிடும். அதனால் இது ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லேயுமே செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன தான் வரும், ஆட் ஃபங்க்ஷன் தான் வரும். அப்போ நம்ம செகண்ட் டேர்மை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 1/√2π ஃபஸ்ட் டேர்மில் என்ன பண்ணிக்கலாம், லிமிட்டை நம்ம 2 டைம்ஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் தானே. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, அது ஈவன் ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சாச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிட போகிறேன். லிமிட் எப்படி மாற்றிக்கணும், 0 to 1. ஸோ 1 - x into cos sx dx ப்ளஸ் 0 தான். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஆட் ஃபங்க்ஷன் நம்ம சைடில் ஆனால் நோட் பண்ணிக்கணும், ஏன் அது 0 ஆகுது, ஏன் வந்து அதை ரிமூவ் பண்ணுறோன்னு எழுதிக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் UDV ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் UDV ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் UDV is equal to uv1 minus u dash v2 plus u double dash v3. இந்த கொஸ்டினில் uவோட வேல்யூ 1 minus x, dvயோட வேல்யூ cos sx dx. அப்போ v என்னவா இருக்கும், இதை இன்டகிரேட் பண்ணணும். cos xோட இன்டகிரேஷன் sin x வரும். ஆனால் இங்கே நம்ம இங்கே ஒரு s இருக்கனால அது வந்து டினாமினேட்டரில் வரும். அப்போ sin sx by s. ஓகே, இதுதான் நம்மளோட v1. இப்போ u டேஷோட வேல்யூ என்ன வரும், -1. v2ஓட வேல்யூ இப்போ என்ன வரும், minus cos sx by s square. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of s தான் இருக்குது. ஸோ f of s is equal to 1/√2π into உள்ள ஒரு 2 இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், UDV ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு u, ஸோ 1 - x into v1 என்ன, sin sx by s மைனஸ், இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. அப்போ அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ cos sx by s square limit from 0 to 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 2/√2π. ஃபஸ்ட் டைம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா 1 - 1 0. ஸோ 0 minus cos s by s square, அப்பர் லிமிட் போட்டாச்சு, இனி மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் போடுறப்போ sin 0 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் cos 0ஓட வேல்யூ 1/s square. இப்போ லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி எப்படி எழுதிக்கலாம்னா, √2 × √2ன்னு எழுதிக்கலாம். 2ன்னு இருந்துச்சு, 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், √2 × √2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, √2/π into minus cos s by s square, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக எழுதணும், சைன் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் டேர்ம் எழுதிக்கலாம். இதில் வந்து டிவைடட் பை ஒரே s ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், s ஸ்கொயரை தனியாக எழுதிட்டோன்னா இங்கே என்ன இருக்குன்னா 1 - cos மட்டும் இருக்கும், 1 - cos s இருக்கும். அதுக்கு நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன்னா, 2 × sin square s by 2. இது எதுக்கு பண்ணுறேன், 1 - cos sக்கு 2 × sin square s by 2. இதுதான் நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் இதை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சம்திங் த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுலேருந்து ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா வந்தால் தான் பார்சிவல் போடணும். அப்போது வந்து இதுக்கு நம்ம என்ன போட போகிறோம், இன்வர்ஷன் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கலாமா. இன்வர்ஷனோட ஃபார்முலா f of x is equal to 1/√2π integral -∞ to ∞ f of s into e power I sx ds. இப்போ இதில் f of s நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். is equal to 1/√2π -∞ to ∞ f of s ஓட வேல்யூ என்ன, √2/π 1/s square into 2 times sin square s by 2 e power I sx ஓட வேல்யூ என்ன, cos sx minus I sin sx ds. இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோ அதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இங்கே இது இருக்குது, என்னெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம்னா, இதை வெளியே எடுத்துக்கலாம், இந்த 2 வெளியே எடுத்துக்கலாம், வேறு எதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது.
So 1 by square root of 2 pi into root of 2 by pi into ஒரு 2 இருக்கு. ஓகே, மிச்சம் minus infinity to infinity 1 by s square into s square s by 2 into cos sx minus I sin sx ds. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இன்சைட் மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாமா? இது இதோட அர்த்தம் ரூட் 2ன்னு அர்த்தம். ரூட் 2 தனியாக இருக்கும், ரூட் பை தனியாக இருக்கும். அப்போது இந்த ரூட் 2வும் இந்த ரூட் 2வும் கேன்சல் ஆகிடும். ரூட் பை பை ஆகிடும். அப்போ 2 by பைன்னு இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை வெறும் பை ஆகிடும். ஓகே, இப்போது இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1 by s square into sin square s by 2 into cos sx ds minus infinity to infinity 1 by s square sin square s by 2 into I sin sx ds. இப்போ அடுத்தது நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? ஹார்ட் ஈவன் செக் பண்ண போகிறோம். இதிலலாம் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போது இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். காஸும் ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தான் வரும். ஆனால் இதில் சைன் எஸ்எக்ஸ் இருக்குது. இங்கே என்ன ஆகிடும்? மாறிடும். இது ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். இதுவும் என்ன ஆகிடுது? செகண்ட் டேர்ம் 0 ஆகிடுது. ஸோ 2 by pi integral minus infinity to infinity 1 by s square into sin square s by 2 cos sx ds. இப்போ நான் லிமிட்டை மாற்றிக்கிறேன். ஸோ 4 by pi 0 to infinity 1 by s square sin square s by 2 cos sx dx. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? f of x இருக்குது. f of x ஓட வேல்யூ என்ன? 1 by modulus of x. ஆக்சுவலி இது ஈவன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதனால் இது 1 by xன்னு போட்டுக்கிட்டா போதும். modulus of x நமக்கு போட்டுக்கணும்னு இல்லை. ஸோ 4 by pi 0 to infinity 1 by s square into sin square s by 2 cos s ds. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியதில் sin t by tன்னு இருக்குது. சரியா? sin t by t இங்கே நமக்கு அதை ஹோல் ஸ்கொயர், அந்த ஸ்கொயர்லாம் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போது சைனுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வேணும்? t வேணும். அப்போ நான் இப்போ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா s by 2க்கு tன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ s by 2க்கு t போடணுன்னா எங்கெல்லாம் s இருக்கோ அங்கெல்லாம் 2t போட்டுக்கணும். எங்கெல்லாம் ds இருக்கோ அங்கே 2 into dt போட்டுக்கணும். சரி, போட்டுக்கலாமா? 1 minus x is equal to 4 by pi into integral 0 to infinity 1 by sக்கு என்ன போடணும்? 2t the whole square sin square t cos sக்கு என்ன போடணும்? 2tx dsக்கு என்ன போடணும்? 2dt. இப்போது அது மாதிரி நமக்கு எக்ஸோட வேல்யூவுக்கு 0 போட போகிறோம். ஏன்னா நம்மளோட ரெடியூஸில் காஸ் பார்ட்டே இல்லை. காஸ் ஆஃப் 0 தான் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ அதை ரிமூவ் பண்ணால் எக்ஸுக்கு 0 போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகிடும்? 1 is equal to 4 by pi 0 to infinity 1 by 4t square sin square t. இப்போ இது என்ன ஆகிடும்? cos 0 1 ஆயிடும் into 2 dt. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா இது 2 ஆகிடும். இப்போது இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா pi by 4 is equal to integral 0 to infinity 1 by 2t square sin square t into dt. இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோன்னா 2 pi ஆகிடும். இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ இது 2 ஆகும். ஸோ pi by 2 is equal to integral 0 to infinity sin t by t the whole square dt. இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெடியூஸ் பார்ட் 2-3 சம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா தான் எதுக்கு எந்தெந்த வேல்யூ போடணும்னு நமக்கு ஐடியா இருக்கும். சரியா? இப்போது செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். தேர்ட் பார்ட்டில் இது த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போனாவே நமக்கு என்ன தெரியும்? இதுக்கு பார்சிவல் தான் போட போகிறோம். பார்சிவலோட ஃபார்முலா என்ன?
integral minus infinity to infinity modulus of f of x the whole square dx is equal to integral minus infinity to infinity modulus of f of s the whole square ds. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச values எல்லாம் நம்ம substitute பண்ணிடலாம். integral 0 to infinity இங்கே f of x தான் இருக்குது. f of xல நம்ம minus 1 to 1 போட்டுக்கலாம். இதில் ஏன் நான் f of x இருக்க பிளேஸில் மட்டும் நான் minus 1 to 1 போடுறேன். இதில் ஏன் போடலைன்னா f of xக்கு தான் நமக்கு லிமிட் வந்து minus 1லேருந்து 1 வரைக்கும் ஒரு வேல்யூ, மற்ற எல்லா வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இதில் டைரெக்டாக நான் வந்து minus 1 to 1 போடுறேன். ஓகே, இப்போ f of xக்கு நம்ம வேல்யூ என்ன 1 minus modulus of x the whole square dx is equal to இதில் மாற்ற முடியாது. ஏன்னா f of sக்கு நம்ம லிமிட்டோட வேரியேஷன்லாம் இல்லை, இதுக்கு மாற்றிக்க முடியாது. ஸோ f of s நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா square root of 2 by pi into 1 by s square 2 times sin square s by 2ன்னு இருக்கும். இது மாடுலஸ் ஸ்கூலில் இருக்குது எல்லாமே. the whole square ds. ஓகே, இப்போது the whole square பண்ணிக்கலாம். இங்கே இது whole square அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இது பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ 1 minus x the whole square அந்த என்ன ஆயிடுச்சு, இந்த மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் into dx is equal to minus infinity to infinity 2 by pi. இது ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும். 2 by pi 1 by s power 4 into 2 இது இந்த 2 என்ன ஆகிடும் 4 ஆகிடும். 4 sin power 4 s by 2 ds ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ எல்லாமே ஸ்கொயர் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். சிமெட்ரிக்கல் லிமிட்டில் இருக்குது எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷன், எல்லாமே ஈவனில் தான் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் 2 times 0 to 1 1 minus x the whole square dx 2 times 0 to infinity 2 by pi 1 by s power 4 4 sin power 4 s by 2 ds. ஓகே, இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம்னா இதை வெளியே எடுத்துக்கலாம், இதை வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை எழுதிடலாம். ஸோ இன்டெக்ரல் 0 to 1 1 minus x the whole square dx is equal to 2 by pi 4 2s அது என்ன ஆகிடும் 8 ஆகிடும். 8 by pi 0 to infinity 1 by s square sin square s by 2 ds. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் இன்டெக்ரல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 minus x the whole cube divided by 3 இந்த ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் இங்கே வந்துடும். ஓகே, இதோட லிமிட் 0 to 1. ரைட் ஹேண்ட் சைடு நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். 0 to s. அடுத்து எஸ் எல்லாம் மாற்றிக்கணும். நம்ம வந்து இன்வர்ஷனில் அப்ளை பண்ண மாதிரி அடுத்து இதுக்கு வேல்யூஸ் எஸ்ஸுக்கு வேல்யூ போடணும், அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது லிமிட் போடுறப்ப என்னாகும், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 போடுறப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் 0 போடுறப்போ 1 by minus 3 is equal to 8 by pi 0 to infinity 1 by s power 4 sin power 4 s by 2 ds. இப்போ இது 1 by 3 into இந்த 8 by pi இங்கே வரப்போ என்னாகும் pi by 8 is equal to இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. s by 2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் t போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூவில் 2t போட்டுக்கலாம், dsக்கு 2 dt போட்டுக்கலாம். நான் இது எல்லாத்தில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 to infinity 1 by 2t the whole power 4 into sin power 4t into 2 dt. என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிச்சுல, இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். pi by 8 3s are 24 is equal to integral 0 to infinity 1 by 2 power 4 2 are 4 4 are 8 8 are 16 16 power t power 4 sin power 4 t into 2 dt. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 8 ஆயிரும். ஓகே, அப்புறம் இந்த 8 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 3 ஆகும். ஸோ pi by 3 is equal to 0 to infinity
sin 4/t the whole power 4 dt. இதுதான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு வாட்டி எல்லாம் எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டினோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.